காவியா, என் முகத்தை காட்டுறது எனக்கு விருப்பம் இல்லை. உன்னை வந்து திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டில் பார்த்தேன். உன்னை சேலத்தில் தின்னப்பட்டி பஸ் ஏற்றி விடும்போது அப்போ தான் எனக்கு உன் மேலே ஒரு காதல் எனக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஜங்ஷன் கூட வரல, சேலம் ஜங்ஷன் கூட வரல, உனக்கு கால் பண்ணி பேசணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறம் நம்ம 2 பேர்த்து மனசும் ஒன்று போணுச்சு. 2 பேரும் புரிஞ்சு நம்ம 2 பேரும் நடந்துக்கிட்டோம். எனக்கு நீ எங்கே இருக்கிற என்ன பண்ண எனக்கு தெரியாது. எனக்கு ஒரே ஒரு விஷயம், நான் உன்கிட்ட ஒரு டைம்னாச்சும் நான் பேசணும். உன்னை தவிர என் இதயத்தில் வேறு யாருக்கும் இடம் கிடையாது. அப்படி இதுக்கு மேலே நான் கொடுக்க போகிறதும் கிடையாது. உன்னுடைய ஊர் பரமக்குடி. நீ விஜயமங்கலத்தில் வாசுதேவன் ஸ்பின்னிங் மில்லில் ஒர்க் பண்ண. எனக்கு இந்த அட்ரஸ் மட்டும்தான் தெரியும். வேறு எந்த ஒரு அட்ரஸும் உன்னை பற்றி எனக்கு தெரியாது. என் இதயத்தில் உன்னை நான் என்னைக்கு பார்த்தனோ அன்னைக்கே நான் பச்சை குத்திட்டேன். மேலே வெறும் தோல்லையும் பச்சை குத்தி வச்சுருக்கிறேன். எங்கள் அப்பா அம்மாவை கூட நான் சில நாளில் இறந்துட்டாங்க, மறந்துட்டேன். உன்னை என்னால் மறக்க முடியல. உன் இதயத்தில் நீ உட்காந்த இதயத்தில் வேறு எந்த ஒரு பொண்ணையும் இது நாள் வரைக்கும் நினைக்க கிடையாது. 2013 உன்னை லவ் பண்ண ஆரம்பித்தேன். இன்றைக்கி 2025 ஆகி போச்சு. இது நாள் வரைக்கும் என் மனசில் எந்த ஒரு பொண்ணையும் உட்கார வைக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. கடைசி வரைக்கும் கன்னிகளியாமையை கூட நான் இறந்துடுறேன். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இந்த வீடியோவை நீ எங்கே இருந்தாலும் பார்ப்பேன்னு நல்லா தெரியும். உன்னை கையெடுத்து கும்புறேன். ஒரே ஒரு டைம் என்னுடைய நம்பருக்கு நீ கால் பண்ணி பேச, எனக்கு அதுவே போதும். 96 00 97 69 01. இது எல்லாத்துக்கும் பொதுப்படையாகத்தான் நான் அந்த வீடியோ போடுறேன். உனக்கு மனசில் ஒரு எண்ணங்கள் இருந்தால் ஒரே ஒரு டைம் நீ கல்யாணம் பண்ணாலும் சரி, அதை டைரெக்டாக என்கிட்ட சொல்லிவிடு. எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. உன்னை தினம் ஒவ்வொரு நொடியும் உன்னை நான் பஸ்ஸு ஏற்றி விட்ட இடம், பஸ்ஸு இறக்கி விட்ட இடம், அதெல்லாம் பார்த்து என் வாழ்க்கையில் நான் இன்னும் நொந்து போகிறேன். எனக்கு அந்த வாழ்க்கை எனக்கு வேணாம். ஒரே டைம் நீ உயிரோடு இருக்கிற அப்படிங்கிறதுக்கு ஒரே சாட்சி இது மட்டும்தான். என் முகத்தை உங்ககிட்ட காட்டலன்னு நினைக்காத. இந்த யூடியூப்பில் என்னுடைய முகம், என்னுடைய வாழ்க்கை வரலாறு எல்லாமே இருக்குது. லாரி ஓட்டினதுலேருந்து, டூரிஸ்ட் ஓட்டினதுலேருந்து எல்லாமே இருக்குது. நான் பணம் சம்பாதிக்கிறதுக்கு இந்த யூடியூப் சேனலில் ஓப்பன் பண்ணல, உனக்கோசரமே நான் ஓப்பன் பண்ணேன். என்றைக்காவது ஒரு நாளைக்கு யூடியூப்பில் பார்க்கும்போது என் முகத்தை நீ பார்க்க மாட்டியா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தான் நான் ஓப்பன் பண்ணேன். என்னுடைய ஃபோட்டோ எல்லாமே இதில் இருக்குது. உன்னால் முடிஞ்சால் ஒரே ஒரு டைம் மட்டும், நான் இது வரைக்கும் லவ் பண்ணது உண்மையாக இருந்தால் நீ ஒரு டைம்னாச்சும் எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நீ ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு நீ சொல்லுவ. அந்த நம்பிக்கை இருக்குது. ஒரு நாள் வாழ்ந்தாலும் உன் கூட உன் மடியில் நான் படுத்து தூங்கினேன். அந்த வாழ்க்கை எனக்கு போதும். அதோடு எனக்கு பெரிய வாழ்க்கை கிடையாது. என்ன அந்த பைத்தியக்காரன் இன்னும் இவ்வளோ நாள் நம்ம நினச்சாலும் சரி, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. உண்மையான காதல், உண்மையான ஒரு உறவு. நான் எப்பயுமே உங்ககிட்ட உன் மடியில் நீ எப்போ எனக்கு இடம் கொடுத்தியோ அப்பயே உன் மனசில், என்னுடைய மனசில் உனக்கு நான் இடம் கொடுத்துட்டேன். என் அப்பா இறந்துட்டார், என் அம்மா இறந்துட்டாங்க, அதை பற்றிலாம் கவலையே படல. என்ன ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு டைமும் நான் நிம்மதியாக போய் படுக்கும்போதெல்லாம் உன்னை நினச்சிருக்கிறேன். அதான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. நீ கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்கணும். எங்கே வந்தாலும் நீ சந்தோஷமாக இருக்கணும். உன்னோட நினப்பிலே நான் வாழ்ந்துட்டு போகணும். எனக்கு அதான் ஆசை. இன்றைக்குமே என் நெஞ்சில் பச்சை குத்தி இருக்கிறேன். உன் பேரை தான் நான் பச்சை குத்தி இருக்கிறேன்.
எல்லாத்துக்கும் தெரியும், என் குடும்பத்துக்கே தெரியும். அதனால் நீ எங்கே இருந்தாலும் நல்லா இரு, எனக்கு அதுவே போதும். ஒரு டைம் எனக்காக 9600976901 அந்த நம்பருக்கு எனக்கு கால் பண்ணி, நான் நல்லா இருக்கிறேன், நீ ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க, சந்தோஷமாக இருன்னு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு. நான் சொன்னது உனக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. நான் உன்னை எங்கே பார்த்தேன், கடைசியாக உன்னை நான் எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வரும்போது நான் எங்கேருந்து கூப்பிட்டு வந்தேன், எல்லாமே உனக்கு தெரியும். ஆனால் தெரியாதுன்னு மட்டும் சொல்லாத. முடிந்தால் மறைமுகமாக யார் மூலியமானாச்சு எனக்கு தகவல் கொடு, நீ இருக்கிறன்னு. எனக்கு அதுவே போதும். சந்தோஷம், மிக்க மகிழ்ச்சி. உன்னை சுமந்த நெஞ்சில் இன்னொரு பொண்ணை சுமக்கிறதுக்கு எனக்கு வழி இல்லை. எனக்கு எங்கள் அக்கா 2 பசங்களை பெற்று கொடுத்துக்கிறா, அதை நான் வளர்த்திக்கிறேன். உன் ஞாபகார்த்தமாக அந்த பிள்ளைங்களை நான் 2 பேர்த்தையும் வளர்த்திக்கிறேன். என் உசுரை உன் ஞாபகார்த்தமாக அவங்க போகட்டும், எனக்கு அதை பற்றி கவலை. இந்த வீடியோவை எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். பரமக்குடியில் லைனு, மதுரை லைனு ஷேர் பண்ணுங்கள். முடிந்தால் என் பழைய காதலி என்னை தேடி வரட்டும். இல்லை என்றால் நான் சுடுகாட்டுக்கு போகிறேன், அன்னைக்கு அவள் நினச்சிக்கிட்டும்.